வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டை நம்ம சுத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்டை சுத்தி காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. சுத்தி பார்க்குற அளவுக்கு பெரிய வீடு இல்லை எங்களுது. அதனால வாங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போலாம். நாங்க இருக்கிற ஊர் பேர் வந்து வால்ஹைம்ங்க. ஹைம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். இந்த ஏரியாவில் ஊர் பேரெல்லாம் பிட்டிக்ஹைம், பெசிக்ஹைம், பியோனிக்ஹைம், கிர்ஷ்ஹைம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பட்டி பாளையம்னுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய நகரம் வந்து ஸ்டுட்கார்ட்டு. போஷ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஸ்டுட்கார்ட்டில் தான் இருக்குது. ஸ்டுட்கார்ட்லேருந்து 30 கிலோமீட்டரில் வால்ஹைம் இருக்குது. வால்ஹைம் வந்து ஒரு கிராமங்க. பெரும்பாலும் நம்ம நாட்டில் ஊருக்கு ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலாவது இருக்கும். அதே மாதிரி இங்கே சர்ச் இருக்குங்க. சர்ச்சிலையும் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு குழந்தைகள் பூங்கா, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அது இல்லாமல் விளையாட்டு மைதானமும் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி அங்கங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைகள் பள்ளி. இங்கே பாருங்க, குட்டீஸோட சைக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் பிளேஸ். சைக்கிளோட சைஸ் பார்த்தீங்களா? இப்போவே சைக்கிளில் தான் வருவாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் ஊரில் ஆரம்ப பள்ளியும் இருக்குது. ஸ்கூலுக்கான யூனிஃபார்ம் கிடையாதுங்க. நம்ம ஊரில் மழை வந்தால் லீவ் விடுற மாதிரி இங்கே வந்து 35 டிகிரிக்கு மேலே வெயில் அடிச்சுதுன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கிராமத்தோட நகராட்சி கட்டிடம். இந்த ஊரில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இதில் தான் நடக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் மியூசிக்கு, குழந்தைங்களுக்கு போட்டிகள், வயசானவங்களுக்கு போட்டிகள், அஃபீஷியல் மீட்டிங்னு எப்போவுமே பிஸியாக குதூகலமாக இருக்கும். இப்போ கொரோனானால அதிக நேரம் மூடியே தாங்க இருக்குது. இது வந்து வால்ஹைமோட நகராட்சி அலுவலகம். நாங்கள் புதுசாக இங்கே வந்தப்போ இந்த ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டோம். அப்போ அவங்க இந்த ஊரோட வரலாறு, என்னெல்லாம் சிறப்பு, எது எது எங்கே இருக்குது, டாக்டரோட அட்ரெஸ்ஸு, ட்ரெயின் டைமிங் எல்லாமே கொடுத்தாங்க. வாங்க வாங்க, ட்ரெயின்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு இதை பார்த்தா உடனே ஏதாவது ஞாபகம் வருதா? எனக்கு நம்ம பாரதி ராஜா படத்தில் காட்டுற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். என்ன, ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சை கொடி காட்டுறது அதெல்லாம் மட்டும் மிஸ்ஸிங். இங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு ஆட்டோமேட்டிக் மெஷின் தான் ஒன்று நிற்குது. இங்கே மனுஷங்களை விட மெஷின் தாங்க அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிகரெட் ஆட்டோமேட்டிக் மெஷின். இங்கே ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் ஊதி தள்ளுவாங்க. இது எங்கள் ஊரில் இருக்கிற காய்கறி கடை. இது கடைக்கு வெளியில் வச்சுருக்கிற ஆட்டோமேட்டிக் மெஷின். இதில் பழங்கள், சாக்லேட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, பால், தயிர்னு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதோட விலையும் இருக்கும். அந்த நம்பரு அதோட விலையை போட்டோம் அப்படின்னாக்க அந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் வந்துடும். உள்ளேயும் ஆட்டோமேட்டிக் மெஷின் இருக்குது. எப்போவுமே வெங்காயம், உருளைக்கிழங்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லா காய்கறிகளுமே கிடைக்கும். இவங்க உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம அரிசி உணவு தினசரி எடுத்துக்கிறோமோ, இங்கே வந்து ப்ரெட்டு தினசரி எடுத்துக்குவாங்க. அதனால் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக பேக்கரி இருக்கும். காலையில் 6 மணிக்கு திறந்துடுவாங்க. வேலைக்கு போகிறவங்கலாம் பெரும்பாலும் ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி வாங்கிட்டு, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ போகிற போக்கில் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு காஃபி, ஒரு சாண்ட்விச், அவ்வளோதான் அவங்களோட காலை உணவு. இது இந்த ஊரில் இருக்கிற முதியோர் இல்லம். அந்தந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு முதியோர் இல்லமும் இருக்கும். இங்கே வீதிகளோட அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா நல்ல அகலமாக ஒழுங்கான அமைப்போடு இருக்குங்க. கண்ட இடத்துல எல்லாம் பார்க் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணியிருப்பாங்க, அங்கே மட்டும்தான் பார்க் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காரை ஃபோட்டோ எடுத்து ஃபைன் கட்ட சொல்லி வீட்டுக்கு லெட்டர் வரும், அவ்வளோதான். வீட்டு நம்பர்லாம் இந்த மாதிரி பெருசாக தெளிவாக எழுதியிருப்பாங்க. இதுதான் இந்த கிராமத்தில் இருக்கிற 3 அடுக்குமாடி குடியிருப்பு.
வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி விதவிதமாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் வச்சு அழகு பண்ணியிருப்பாங்க. இது தாங்க நீங்கள் சுற்றி பார்த்த வால்ஹெய்ம் கிராமம். அங்கே கருப்பு கலரில் ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா? கீழே பாருங்க, அதுதான் எங்கள் வீடு. எங்களோடது தான் கடைசி வீதி. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துக்கு பின்னாடி போனோம்னா வயல்வெளி, ஆப்பிள் மரங்கள்லாம் இருக்குது. அப்புறம் பேரிக்காய் தோட்டமும் இருக்குது, செர்ரி மரங்கள் இருக்குது, 4 ஏக்கரில் ஒரு காடு இருக்குது, வால்நட் மரங்கள், சின்னதாக ஒரு வாய்க்கால், பெரிய ஆறுன்னு இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான கிராமம். இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இருங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த வீட்டில் ஒரு லேடி தனியாக இருக்காங்க. இங்கே பொண்ணுங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய பேர் தனியாக தான் இருப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், வாங்க மேலே போகலாம். இதுதான் எங்களோட மெயின் டோர். வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து மெயின் டோர். இப்போ உள்ளே வந்த உடனே டாய்லெட்டு, அதுக்கப்புறம் பாத்ரூம், அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம் அப்படின்னாக்கா பெட்ரூம். இங்கே வந்து எந்த வாஸ்துவும் பார்த்துருக்க மாட்டாங்க, இருக்கிற இடத்துல கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டு போல இன்னொரு வீடும் இருக்காது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி தனித்துவமா இருக்கும். இங்க வெதர் எப்பவுமே குளிரா இருக்கு இல்லைங்களா, அதனால எல்லாரும் ஜாக்கெட் மாட்டிட்டு தானே சுத்திட்டு இருப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள நனைஞ்சோன்னே அவங்களோட ஜாக்கெட்டை வந்து வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு வாட்ரோபோ வச்சுருப்பாங்க. இது வந்து பாத்ரூம். பாத்ரூம்லேயும் ஹீட்டர் இருக்கும். பாத் டப்பு இங்கே காமன். இவங்க வந்து பாத் டப்பு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சின்னதாக தான் குளிக்கிற இடம் இருக்கும். ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். அதாவது டைல்ஸு, மற்ற எல்லா ரூம்லேயும் உட்ல இருக்கும். இது வந்து பெட்ரூம். இது வந்து ஒரு ரூம் மாதிரி. வீடோட அமைப்பு இப்படி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்த பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நாங்கள் வந்து ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் டாய்லெட்டு, பாத்ரூம், பெட்ரூம் இதெல்லாம் இருக்குது. இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுலேருந்து கீழே இறங்கி போனோம்னா ஹாலும் கிச்சனும் இருக்குது. வாங்க போகலாம். இது எங்களோட டைனிங் டேபிள், என்னோட ஸ்டடி டேபிள், ரீடிங் டேபிள் எல்லாமே சொல்லலாம். இதுதான் வந்து எங்களோட கிச்சன். மற்ற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப பிடிக்குங்க. இது ஃப்ரிட்ஜு. இங்கே பெரும்பாலும் ஷெல்ஃபெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு கிடையாது, வேணும்னா வாங்கிக்கலாம் போல இருக்குது. இங்கே ஏற்கனவே இவங்க யூஸ் பண்ணினதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கான மிஷினு. நாங்கள் அது பயன்படுத்துகிறதே இல்லை. இங்கே வந்து சிங்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இவங்க என்னத்தை சமைக்கிறாங்க? இங்கே எப்போவுமே சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் எல்லா இடத்துலையும் வரும். பார்க்குற அந்த சோளக்கருது வந்து ஒரிஜினல் அப்படின்றது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. இது எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சும்மா ஒரு குச்சி, அதில் வந்து பாத்திரத்தெல்லாம்
மாட்டி விட்டுருக்காங்க. ஒரு இலை தான் போட்டிருக்காங்க. ஆனா இது என்னவோ ரொம்ப அழகா எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஹால்ல இருந்து நம்ம பால்கனிக்கு போலாம். பால்கனி வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வீட்லேயும் வந்து பால்கனி இருக்கா அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. எங்களுது வந்து ஓரளவுக்கு சின்ன பால்கனி. நான் வீட்டு தோட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சூரியன் வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அண்டர் கிரவுண்டுக்கு போக போகிறோம். அங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. வாஷ் மிஷின் வைக்கிறதுக்குலாம் ஒரு ரூம் இருக்குது. வாங்க போகலாம். இது வந்து எங்களோட சைக்கிள். இது நான் யூஸ் பண்ணுற சைக்கிள். இது கிறிஸ்டியன் யூஸ் பண்ணுற சைக்கிள். இங்கிருந்து நம்ம போனோம்னா வாஷிங் மிஷின் ரூம். 3 வீடு இருக்கு, 3 வாஷிங் மிஷின். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கும் மேக்சிமம் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்க 6 மாதத்துக்கு இவங்களுக்கு வந்து எந்த பயிரும் விளையாதில்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, உணவுப் பொருள்கள்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கீழே போனோம்னா இது ஒரு பேச்சுலர் ரூம். அப்படியே கேரேஜ் வந்துடும். இது இன்னொரு ஸ்ட்ரீட் கூட ஜாயின் ஆகிடும். இன்னொரு ரூமும் இருக்குங்க. சுடு தண்ணி பச்சை தண்ணி 2 வரும்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இங்கே தான் ஏதோ ப்ராசஸ் ஆகுது. ஹீட்டர் மேலே வேலை செய்யலைன்னா இங்கே தான் வந்து ஏதோ பண்ணுவார். குப்பைகளை ப்ராப்பராக பிரித்து அந்த குப்பைகளை ரீசைக்கிள் பண்ணுறதுல வந்து ஜெர்மனி பெரிய சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட்டில் படித்தேங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி போகிறோம் அப்படின்னாக்க கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி 4 பாக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் குப்பை போடுறதுக்கு நம்ம பில் பே பண்ணணும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கரெக்டாக நம்ம குப்பைகளை பிரித்து போடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னாக்க இந்த பாக்ஸில் வந்து காய்கறி கழிவுகள் மட்டும் போடணும், சமையலறை கழிவுகள் மட்டும் போடணும். இன்னும் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் பேப்பர், நியூஸ் பேப்பரு, மேகசின்னு, அதுக்கப்புறம் நம்ம பேக்கெட்லாம் வாங்குவோம்ல அட்டைப்பெட்டி, அந்த மாதிரி அட்டைப்பெட்டிகள் இதெல்லாம் வந்து இதில் போடணும். இன்னொரு பச்சை கலர் பாக்ஸில் என்ன போடணும் அப்படின்னாக்கா தயிர் கப்பு, பிளாஸ்டிக் பேகு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில், பேக்கடு ஃபுட்டெல்லாம் இவங்க வாங்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து இதில் போடணும். இந்த சாம்பல் நிற கலரில் என்ன போடணுன்னாக்க சுத்திகரிக்கப்பட முடியாத கழிவுகள், அதாவது பீங்கான், கண்ணாடி பாட்டில், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட டயாப்பர், இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போடணும். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதமே வந்துட்டு அடுத்த வருஷம் எந்த பாக்ஸு எந்தெந்த நாள் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஷெட்யூல் நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த நாள் வந்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா போதும், அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டில் செடியெல்லாம் வெட்டினோம்னா அதை போடுறதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம போடணும். இந்த ஊரெல்லாம் நமக்கு ஒத்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வீட்டோட பேக் சைடு வியூ. மேலே தெரியறது தான் நம்மளோட வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.